யூகேக்கு வந்த அப்புறம் எப்படி ஹேர் டை பண்ணணும்? நம்ம வீட்லயே ஹேர் டை பண்ணலாமா? நெறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. பீயிங் அ ஹேர் ட்ரெஸ்ஸர் கண்டிப்பா நான் இந்த சஜஷன குடுக்கவே கூடாது. பட் ஸ்டில் உங்கனால சலூனுக்கு போய் அஃபோர்ட் பண்ண முடியாது. இல்லன்னா என்னால டைம் பேஸ் பண்ணி ஒரு காலேஜ்க்கு போய் கம்மி பிரைஸ்ல கூட என்னால கலர் அடிக்க முடியாதுன்ற ப்ராப்ளம் இருக்கவங்க, ஆப்வியஸ்லி என்ன சொல்லக்கூடாது. பட் ஸ்டோர் பாட் ஹேர் டை நீங்க அடிக்கலாம். பட் எல்லா டைமும் கலர பைல் அப் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் கலர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் அண்ட் டெவலப்பர் 2மே குடுப்பாங்க. உங்களுக்கு தேவையான கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க. டெவலப்பர் மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்பவும் நீங்க வந்து ஃபுல் ஹெட் கலர் அடிக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்கேல்ப்லேருந்து வருது இல்லையா? அந்த ரீக்ரோத் மட்டும் தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். புது முடி வந்து வரும் இல்லையா? அத மட்டும் தான் நீங்க டச் அப் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு முன்னாடி மட்டும் தான் அந்த கிரேஸ் இருக்கும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, இங்க நல்லா இப்படி எடுத்துக்கோங்க. இங்க மட்டும் பிரஷ் பண்ணிட்டு கலர ஒரு அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. 20 மினிட்ஸ்னா 20 மினிட்ஸ், 35 மினிட்ஸ்னா 35 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ரின்ஸ் ஆஃப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஆஃப்டர் கலர் நீங்க யூஸ் பண்ற ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களது ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணுங்க. நான் நெறைய தடவ இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த ரிசல்ட் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு சொல்றீங்களா?